சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2-3 நாளா பார்த்துருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் விஜய் டிவியோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றி தான் ரொம்ப விலாவரியாக அலசி ஆராய போகிறோம். அதுவும் யார் சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபரீனா ஆசாத் அப்படின்றவங்க இப்போ அந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக அந்த வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே பட்டையை கிளப்பிட்டு போன பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியலில் வில்லியாக நடித்தாங்க. ரொம்பவே ஒரு கெத்தான ரோல், வெயிட்டான ரோல், இவங்களுக்கு நிறைய பேரையும் புகழையும் சேர்த்து கொடுத்த ஒரு ரோல் தாங்க. அந்த ரோட்டில் நடிச்சுட்டு குக் வித் கோமாளி சீசன் 5 நடிக்கிறதுக்கு இவங்க கமிட் ஆனாங்கன்னு சொன்னப்போ இவங்களால சந்தோஷம் தாங்க முடியலையாம். 2 நாள் தூக்கமே வரலையாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு 4-5 எபிசோட் போனதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களை வந்துட்டு நிறைய இவங்களுக்கான நிகழ்ச்சிகள் இவங்க செய்கிற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கட் பண்ணிடுறாங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயரும் புகழும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இது காமனாக இவங்க ஒரு வீடியோவில் சொன்னது தான். ஆனால் மறைமுகமாக இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் டிவி அவங்களுக்கு தேவையானவங்களை மட்டும்தான், அவங்களுக்கு யூஸ் ஆகுறவங்களை மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நல்ல பேரும் புகழும் வாங்கின கோமாளிகளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய காட்சிகளை தான் மட்டும் எடுப்பாங்க. புதுசாக வந்தவங்களெல்லாம் வந்துட்டு அப்படியே கழட்டி விட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. என்னுடைய ஏகப்பட்ட காட்சிகளை கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் நிறைய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்துட்டு ஷோவில் வரதே இல்லை, காட்டுறதும் கிடையாது. கேட்டால் அது எல்லாமே காட்டுறதுக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு திறமையாக நிறைய பேர் காமெடி பண்ணுறாங்க, அதை காட்ட மாட்டுறாங்க. அப்படி தான் என்னுடைய நிறைய சீனை வந்துட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எடிட்டர் மேலே தப்பு சொல்கிறாங்களா, விஜய் டிவி மேலே தப்பு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் வந்துட்டு என்னோட சீனெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க பின்னாடி நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பர்சன்ஸை மட்டும்தான் வந்துட்டு அவங்க காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி செஞ்சுட்ருக்காங்க. இப்படி தான் பிக் பாஸும் நடந்துச்சு. இப்போ இவங்களும் இதே புகாரை சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.